IPL 34வது லீக் போட்டியில பெங்களூருவை 5 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி இருக்கு பஞ்சாப். பெங்களூரு சின்னசாமி மைதானத்துல மழையால தாமதமா தொடங்கின இந்த போட்டி 14 ஓவர்களா குறைக்கப்பட்டுச்சு. முக்கியமான டாஸை வின் பண்ண பஞ்சாப் சேஃபா பவுலிங் தேர்வு செய்ய மழை பெய்ததால ஸ்லோவான ஆடுகளத்துல முதல்ல பேட்டிங் பண்ண பெங்களூருக்கு ஸ்டார்டிங்கே ஷாக். முந்தைய போட்டிகளில் அதிரடி காட்டின பில்சால்ட் 4 ரன்னுக்கும் கோலி 1 ரன்னுக்கும் ஹர்ஷ்தீப் சிங் ஓவர்ல ஆட்டமிழந்தாங்க. அடுத்தடுத்த ஓவர்ஸ்ல பஞ்சாப் பவுலர்கள் பிச் கண்டிஷன்ஸை பயன்படுத்தி சூப்பரா பவுலிங் போட பெங்களூரு விக்கெட்டுகளை இழந்து திணற ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் வெறும் 42 ரன்னுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து பெங்களூரு திணறினதால 49 ஆல் அவுட் என்ற தங்களோட IPL லோயஸ்ட் ஸ்கோரையாச்சு கிராஸ் பண்ணுவோமான்னு RCB ரசிகர்கள் கவலையில மூழ்கினாங்க. விக்கெட்ஸ் அடுத்தடுத்து போனாலும் ஒரு முனையில நின்று ஆடின டீம் டேவிட் கடைசி ஓவர்ல ஹாட்ரிக் சிக்ஸர்களை பறக்க விட்டு அரை சதம் அடிச்சாரு. 14 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 95 ரன் எடுத்துச்சு பெங்களூரு. அடுத்து 96 ரன் என்ற இலக்க நோக்கி ஆடின பஞ்சாப்ல பிரப் சிம்ரன் சிங்கும் பிரியான்ஸ் ஆர்யாவும் விரைவா விக்கெட்டை இழந்தாங்க. ஒரே ஓவர்ல ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட்டை வீழ்த்தி ஹேசல்வுட் திருப்புமுனை தர போட்டி பரபரப்பாச்சு. சஷாங்க் சிங் 1 ரன்னுக்கு ஆட்டமிழக்க ஒரு முனையில நேகல் வதேரா அதிரடியா விளையாடி பஞ்சாப்பை கரை சேர்த்தாரு. 13வது ஓவர்ல இலக்க கிராஸ் பண்ண பஞ்சாப் 5 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணுச்சு. பஞ்சாப் தங்களோட 5வது வெற்றியை வசப்படுத்தி இருக்கு. அதே சமயம் சொந்த மண்ணில தொடர்ச்சியா 3 முறை சறுக்கி ஹாட்ரிக் தோல்வியை தழுவி இருக்கு பெங்களூரு.